கேரளாவைச் சேர்ந்த மணிகண்டன் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். என்னை பெற்றெடுத்த என் தாய் தந்தையருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர்களுடன் ஆசீர்வாதத்துடனும் அவர்களுடன் வாழ்த்துக்கூடலுடன் இங்கே அவையில் அணிந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் என் நன்றியையும் அவர்கள் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டு நாம் இப்போ பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கடன் அடையணும், தொழிலில் லாபம் வரணும், நம்ம ஒரு வெற்றி பெறணும். அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணலாம், எப்படி அதை செய்ய முடியும், அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போது எப்பவுமே நமக்கு கடன் அப்படிங்கிற ஒரு இடம் ஜாதகத்தில் 6வது இடமா இருக்குது. இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 6வது இடம் கடனை சொன்னாலும் இந்த 6க்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடியது தான் சுகத்தையும் சொல்லுது, அதாவது லாபத்தையும் சொல்லுது. அப்போது அந்த 6க்கு 11ஆம் அதிபதி நம்ம ஜாதகத்தில் எங்கே இருக்கிறார், அவர் என்ன செயல்பாட்டில் இருக்கிறார், என்ன குலத்தில் இருக்கிறார், அவர் என்னத்தை நமக்கு செய்யறதுக்காக காத்திருக்கிறார், இதையெல்லாம் நம்ம ஜாதகத்தில் பார்த்தோம்னா நமக்கு எப்போவுமே நல்ல விதமாக எல்லா விஷயம் நடக்கும். ஏன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நேரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தில் நேரம் நல்லா இருக்கணும். அப்போது நேரம் நல்லா இருக்கணும்னா நமக்கு எந்த நேரம் நல்லா இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? எந்த நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு தெரியும். நம்மளாம் ஒரு நேரத்தை பார்த்து முடிவெடுத்து ஒரு செயலை செய்யும்போது, அது தொழிலானாலும் சரி, வீடானாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, அப்போது அங்கே ஏதாவது ஒரு தோல்வி, ஏதாவது ஒரு சங்கடம், ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை செயல்பாடு அப்படித்தான் வருது, நடக்குது எல்லாத்துக்கும். அப்போ நாம் என்ன சொல்லுவோம், நேரங்காலம் பார்த்து தான் பண்ணினேன், நேரங்காலம் பார்த்து தான் பண்ணினேன் அப்படிம்போம். அப்போது நேரம் நல்ல நேரம் தான், ஆனால் நமக்கு கெட்ட நேரம். நேரம் நல்ல நேரம் தான், ஆனால் நமக்கு கெட்ட நேரம். அப்போது அந்த நல்ல நேரமா கெட்ட நேரமா, அது நமக்கு நம்ம செய்யக்கூடிய எந்த செயலுக்கு உகந்த நேரம் அப்படிங்கிறத கண்டிப்பாலும் பார்த்துக்கணும். அப்படி பார்க்காம இருந்தால் நம்ம பாடலில் மட்டும்தான் கேட்க முடியும் நேரம் நல்ல நேரம் அப்படின்னு, ஆனால் நமக்கு நல்ல நேரம் வராது. அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல ஒரு எந்த விஷயத்தை செய்கிறோம், அது தொழிலா, வீடா, திருமணமா அப்படிங்கிறது அந்த இடத்துக்கு நம்ம ஜாதகத்தில் அந்த இடத்துக்கு 11ஆம் அதிபதி, அந்த இடத்துக்கு 11ஆம் அதிபதி என்ன குணத்தை பண்ணுறார் அப்படின்னு பார்க்கணும். அந்த குணத்தை நாம் எடுத்துக்கணும். அப்போது அந்த குணம் அப்படிங்கிறது என்ன, அதுதான் முக்கியம். இப்போ ஒரு மேச லக்னம்னு எடுத்துக்கலாம். மேச லக்னத்துக்கு செவ்வாயுடைய குணம் என்ன? கௌரவத்தை காப்பாற்றுதல், செயல்படுத்துதல். அப்போ இந்த செவ்வாய் 11ஆம் அதிபதியாக வரார் அப்படின்னா, அப்போது அந்த தொழிலை தொடங்கும் பொழுது அந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் எந்த இடத்தில் தொடர்பு கொள்கிறார்களான்னு பார்த்துக்கணும். அப்போது நம்ம எடுக்கக்கூடிய முகூர்த்த நேரம் அந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் அன்றைய லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளணும். அன்றைய லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டு செயல்பாடு நடத்தினால் அந்த லக்னாதிபதிக்கு எடுக்கக்கூடிய நேரம் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்போ லக்ன சுத்தி வேணும், அதே மாதிரி நேர சுத்தி வேணும், அதே மாதிரி முகூர்த்த சுத்தி வேணும் அப்படின்னு இதை எல்லா சுத்தியும் பார்த்து நாம் ஒரு தொழில் பண்ணுறப்போ அந்த தொழிலில் தோக்க மாட்டோம், அந்த தொழிலில் தோக்க மாட்டோம். ஒரு திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமணத்தில் வெற்றி பெறுவோம், அந்த திருமணத்தில் பிரச்சனை வராது, வளர்ச்சி வரும் அப்படின்னெல்லாம் நம்ம ஜாதகத்தில் பார்க்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் லக்னத்துக்கு தொடர்பு பெறும்போது ஒரு தொழிலை பண்ணோம்னா ஓஹோன்னு அந்த தொழில் வரும். ஆனால் அந்த அன்னைக்கு அந்த முகூர்த்தத்துக்கும் அந்த லக்னமும் அந்த 3ஆம் அதிபதியும் 6ஆம் அதிபதியும் சம்மந்தப்படணும். பட்டா அவங்க வாழ்க்கை சிறப்பு தான், அதில் ஒரு குறையும் இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், சிலப்போ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் தொடங்கி 2 வருஷம் தான் இருக்கும். 2 வருஷத்தில் தொழில் பார்த்தா அவர் வீடு, காரு, பங்களானெல்லாம் சிறப்பாக இருப்பார். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தொழில் தொடங்கிய அந்த நேரம் அவர் லக்னத்தையே மாற்றி கொடுக்கும், அவர் ஜாதகத்தையே செயல்படாமல் செய்யும். அப்போது நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு வழியை தரும். அப்போ நேரம் ரொம்ப முக்கியம், முகூர்த்தம் ரொம்ப முக்கியம், முகூர்த்த நேரம் ரொம்ப முக்கியம்.
பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சனீஸ்வர பகவானும் செவ்வாய் பகவானும் தான் ஒரு ஜாதகத்தை செயல்படுத்துகிறாங்க, மித்த எல்லா கிரகமே வழி நடத்துகிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பரம்பரையாக கொண்டு வரக்கூடிய புண்ணியம் பாவம் கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் செவ்வாய் பகவானது. ஏன்னா பரம்பரைன்னு ரத்த முறையாக வரக்கூடியது. சனி பகவானுங்கிறது வெளி சொந்தங்கள், வெளியிலிருந்து கொண்டு வரும் சொந்தங்கள், பந்தங்கள், தொழில்முறை உறவுகள், தொழில், இதெல்லாமே வந்து சனி பகவான் கொண்டு வரக்கூடியது. இவர் சனி பகவான்கிறது இருப்பு கர்மா. இந்த கர்மா இது ரெண்டுமே சேர்ந்து செயல்பட்டால் ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய உறவு முறையும் தொழில் முறையும் எல்லாம் இந்த செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்த்து தான் இயக்குகிறார்கள். இவர்களை தவிர ஜாதகத்தில் இயக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம் முகூர்த்த நேரம். ஒரு தொழில் தொடங்கினாலும் சரி, ஒரு கல்யாணம் பண்ணினாலும் சரி, ஒரு வீடு கட்டினாலும் சரி, ஒரு வண்டி வாகனம் வாங்கினாலும் சரி, நமக்கு அந்த முகூர்த்த நேரம் ரொம்ப முக்கியம். முகூர்த்த நேரத்தை கையாண்டா லக்ன பாதிப்பு, ராசி பாதிப்பு, தசாபுத்தி பாதிப்பை கூட சமாளிக்கலாம், வெற்றி பெறலாம். இதை வந்து ஒவ்வொரு ஜாதகரும் கடைபிடிச்சா அவங்களுடைய அந்த மன துக்கத்தை தவிர்க்கலாம். வேற இப்போ ஒரு வெற்றி பெறதுக்கு பெரிய இதில் விஷயமெல்லாம் இல்லை. இந்த ஒரு விஷயத்தை செயல்படுத்தினா போதும். எப்பவுமே நம்ம என்ன சொல்கிறோம், நேரம் தவறாமையை கடைபிடின்னு சொல்கிறோம். அதே தான் சொல்கிறோம், நேரத்தை சரியாக கடைபிடி அப்படின்னு. நேரத்தை சரியாக பிடிச்சா வாழ்க்கை நல்ல காலத்துக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இந்த மாதிரி நமக்கு அதே மாதிரி இப்போ ஒரு திருமண விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நேரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் பிறந்த நேரத்தை காட்டிலும் பெண் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது பிறந்திருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பெண்ணும் ஆணும் சேரும் பொழுது ஒரு வளர்ச்சி வரும். அதே மாதிரி இப்போ வளர்பிறை தேய்பிறைன்னு எடுக்கிறப்போ ஒரு ஆளாவது அங்கே வளர்பிறையாக இருக்கணும். 2 பேரும் தேய்பிறையாக இருந்தால் அங்கு பொருளாதார சிக்கல் பிரச்சனை நிறையா வரும். குடும்பத்தில் வந்து சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க ஜாதகத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அதையும் கூட இந்த நேரம் வளர்பிறையாக இருந்தால் அந்த பிரச்சனையும் கூட சரி பண்ணுது. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ரொம்ப முக்கியம் என்ன, நமக்கு நேரம். அப்போ இந்த நேரத்தை முன்னிறுத்தி எனக்கு இந்த வாய்ப்பு தந்த குபேர கலச அறக்கட்டளை 31வது மாத கருத்தரங்கு போல் இன்னும் பல கருத்தரங்களை செய்து வெற்றி பெற இறைவனை பிரார்த்தித்து கொண்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். எனது பெயர் குருமணிகண்டன், பாலக்காடு, கேரளா. என்னுடைய ஃபோன் நம்பர் 8835156556 8835156556 85 939 70 214 85 939 70 214. வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு அதிரடியாக காலையிலேயே நல்லா சூடு பிடிச்ச மாதிரியான கருத்தரங்குன்னே சொல்லலாம். மிக மிக அற்புதமாக பேசிய ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாலமுருகேஸ்வரர் சார் பொன்னாடை பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.